ஜனநாயகன் வந்து அங்க வெற்றி பெற்றி இருக்கிறது. அரசாங்கத்துக்கு அதிகப்படியான வருமானம் கொடுத்திருக்கிறாங்க. கூட்டத்தை நெருங்க விடுவது என்பது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஏதோ பொருளை வாங்கி கொடுத்தாரு, அவங்களை எல்லாம் தனியா போய் சந்திச்சாங்கிறதுக்காக உடனே இந்த பிசிறு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. ரசிகர் மன்றத்திலேயோ வேற எதுலயோ நீங்கள் பணியாற்ற வேண்டாம், உங்கள் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படுகிற அன்னைக்கு செவனியன் இருக்கும்ல. ஓட்டு பொறிக்குமா எங்களுக்கு பதவி வேணும், போராடும் தமிழ் பெண்கள் வைங்க. ஒரு 5 கட்சி இருக்கோம்னா அந்த சின்னதான் இருக்க போகுது, நீங்க எதுலயா ஓட்டு போட்டுதான் ஆகணும். அதனால அதுக்காகவே 5 ஆண்டு காலம் பணத்தை வந்து சேமிச்சு வச்சாதான் இந்த மதப்பிரியர்களை வந்து மடக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கு. 2026 சுயேட்சை செல்லப்பாண்டியன் மதுப்பிரியர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். பெண்கள் கையிலே கொடுத்தால் எங்களுக்கு 3000 கொடுக்கணும். இந்த தேர்தலில் வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியா நாங்க இருக்கோம். 3000, 5000, 10,000 என்பதை தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் தீர்மானிப்பார். சார் வணக்கம். மலேசியால மிக பிரம்மாண்டமாக ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸ் நடந்திருக்குது. கடல் விட்டு கடல் தாண்டி, கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போனாலும் கூட நம்முடைய தளபதி விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? இப்ப மலேசியால போய் ஒருத்தர் நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா, மலேசியா சிங்கப்பூர் என்பது அங்க வந்து தொழில் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அங்க வந்து ஒன்லி ட்ரேடிங் தான், டூரிஸ்ட் பிளேஸ் தான். அங்க வந்து என்ன சரக்கு வருது, என்ன போகுது, அதுக்கு என்ன கமிஷன் கொடுப்பா, இதுதான் கதை. அப்போ அங்க மலேசியாவில் வந்து ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச்சுங்கும் போது அங்கே அவங்களுக்கு வேணுங்கிற சௌகரியங்களை பண்ணி கொடுக்குறாங்க. மிகப்பெரிய சாதனை அங்கே என்னன்னா, இந்த ஜனநாயகம் படம் அன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 2025 மிகப்பெரிய வருமானத்தை வந்து மலேசியா அரசுக்கு கிடைச்சிருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால அந்த பெருமை ஜனநாயகன் விஜய்க்கு சாரும். அவன் கட்டுப்பாடு வச்சுட்டாங்க. கொடி இருக்கக்கூடாது, தாவேக்கா கொடி இருக்கக்கூடாது, கோஷம் இருக்கக்கூடாது, ஒழுக்கமா கரெக்டா வரணும்னா அங்க மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் காமிக்கிறாங்க. எங்க அங்க ஒரு கொடியை காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அதையும் இது பண்ணிட்டாங்க. அங்க கட்டுப்பாட்டோடு கண்ணியமாக நடந்தது. ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. இவர் அங்க கடைசியில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கடைசி படங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அரசியலும் பேசினாங்க, அதான் பேசினாரு, அது நாசுக்கா பேசினாரு. ஆனா இதே உங்களுக்கு பல்லடத்துல வெள்ளும் தமிழ் பெண்கள்ல கனிமொழியோ உதயநிதியோ ஸ்டாலினோ துளி கூட விஜயை பத்தியோ ஒரு நாசுக்கன் நக்கலங்கிற பேச்சே கிடையாது. நாங்க என்ன திட்டம் செஞ்சுக்கிற மாதிரி இருந்தாங்க. அங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜனநாயகன் வந்து அங்க வெற்றி பெற்றி இருக்கிறது. அவருடைய சந்திரசேகருடைய அப்பாவுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறாரு. அங்க என்ன சொல்றாரு, தந்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அளவில் அவர் கொடுத்துருக்கிறாரு. அப்பா அம்மா போய் அங்கே நம்ம பொத்தமலை முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க மதச்சார்பற்ற ஒரு நிலையை தான், நாங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் கூட நாங்கள் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுவோங்கிற மாதிரியெல்லாம் அங்கே ஒரு இதை உருவாக்கியிருக்கிறார் புரட்சி இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள். மிகப்பெரிய வெற்றி. அதோடு இங்கே வாராரு. அங்கே அவ்வளவு கட்டுப்பாட்டோட அரசாங்கம் வச்ச கட்டுப்பாட்டோட கோஷம் போடல, கொடி பிடிக்கிறதெல்லாம் மேக்ஸில் தவிர்த்துட்டாங்க. கட்டுப்பாட்டோட முடிச்சுட்டு நல்லபடியா அனுப்பியிருக்காங்க. இங்க விமான நிலையத்துல இறங்குனா இடிச்சு கீழே தள்ளிட்டார் விஜய். காருக்குள்ள ஏற முடியல அவரால். ஏங்க அதுலயும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்படியும் பாரு, அது அதாவது அதுலயே என்ன பண்றாங்க, ஏதோ அவர் தள்ளாடிட்டு வர்றாரு, வரும்போது பிளைட்லயே கும்மி அடிச்சுட்டு வந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அந்த விமான நிலையத்துக்குள்ள வந்துட்டு நீங்க இங்க மாஸ்க் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யாரு அவர் சொந்தமாக வைத்திருக்கின்ற பாதுகாவலராக இருக்கட்டும், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அதிகாரிகளா இருக்கட்டும், அங்க விமான நிலையத்திலிருந்து இறங்கி வராருன்னா சும்மா அவர் நெருக்கமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அது பக்கத்துல ரொம்ப நெருக்கமாக அந்த கூட்டத்தை நெருங்க விடுவது என்பது அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் அவர் விஜய் அவர்கள் ஒரு அசால்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவருக்குடைய பாதுகாப்பு இன்னும் வந்து கேள்விக்குறியா தான் இருக்கிற மாதிரி எனக்கு வேதனையா இருக்கிறது. ஆகவே தயவுகூர்ந்து விஜய் அவர்கள் 2026 இந்த தவறை நீங்கள் சரி செய்து கொண்டால்தான் நன்றாக இருக்கும் என்பதை நினைக்கிறேன். நியூ இயர்ல என்ன சரவெடி வெடிக்க போறான்னு தெரியல. அது சிவகாசி சரவெடியா
சேலம் மாநாடு நடத்த போறாங்க, அதை பத்தி பதில் இல்லை. பல்லடத்துல வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்ல அங்க பெண்களுக்காக நாங்க என்னென்னலாம் செஞ்சோங்கிற சொல்றாங்க. ஒரு பெண் காளியம்மாள் வந்து மிகப்பெரிய பேச்சாளர், அண்ணன்னு தமிழ்நாடு முழுவதும் முழங்கி கொண்டு வந்தவர். பூம்புகார் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பெண்களுக்கு ஏதோ வாங்கி கொடுத்தாரு, ஏதோ பொருள் வாங்கி கொடுத்தாரு, அவங்களை எல்லாம் தனியா போய் சந்திச்சாங்கிறதுக்காக உடனே இந்த பிசுறு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. டாஸ்மாக் கடைகளே கிளைகள், மனமயில் மன்றமே எங்களை மன சிந்தனையையும் அங்க அரசியல் பயிற்சி பெற்ற. அதனால எந்த ரூட்ல போறாங்கிறத நாங்க இங்க இருந்தே கண்டுபிடிச்சிருவோம். மதுப்பிரியர்கள் என்னைக்கும் வந்து மனசுல எதுவும் வச்சுக்கிட மாட்டாங்க, வெளிப்படையா பேசிடுவாங்க. அதனால நாம் தமிழர் கட்சி வந்து காளியம்மாளை அலட்சியம் செய்யறது. தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் இன்னைக்கு அஜிதாவை வந்து ஏதோ ஒரு பதில சொல்லியிருக்கலாம். அதுவும் வளர்ற பிள்ளைதான், ஒரு பக்குவப்பட்டது, அரசியல பக்குவப்பட்டது, இல்ல வேற கட்சியில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதை வந்து அலட்சியம் செய்யலாம். இது அந்த பல கட்சிக்கு மாறி இப்பதான் வந்தது என்ன, அப்ப அதை வந்து அலட்சியம் செய்யலாம். ஆனா உனக்காகவே ரசிகையா இருந்து ரசிகர் மன்றத்திலே பணியாற்றி இன்னைக்கு கட்சியில வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பல நலத்திட்டங்களை செஞ்சு உன்ட்ட ஏதோ ஒரு மாவட்ட தலைவர் வாங்கலாம், நீ என்ன செஞ்சிருக்கணும்? அது இன்னைக்கு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக கூட தகவல் வருகிறது. ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா கூட இல்ல, இருந்தாலும் வந்து காரை போய் மறிக்கிறது அப்படின்றது ஏற்கனவே வந்து டிவிக்கு மேல நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கும் பொழுது தற்கொலை முயற்சின்னு வேற தலைப்பு செய்தியா போட்டாங்க. அப்ப இது கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்தலாம். நீங்க இது வந்து நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மாவட்ட வாரியா ஒவ்வொருத்தரும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஒரு தலைவன் வந்து யாருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண் என்ற அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு எந்த பெண்கள் வந்தாலும் யாரை இவனை வச்சிருக்கான் அவனை வச்சிருக்கான் ஏதாவது ஒரு பாலியல் ஒரு சொல்லி அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு பெண்மணி தமிழக வெற்றி கழகத்துல பாடுபட்டவள் வந்து கேட்கிறாருன்னா ஒரு வார்த்தை அப்படி கண்ணாடி கீழே இறக்கி விட்டுட்டு இருமான ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், ஒருமா நான் பாத்துக்கிறேன்னு. இன்னொரு விஷயம், நீங்க அரசியல் ரீதியா அதை பார்க்கணும். டிவிக்கே வந்து இப்ப விஜய் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா அஜிதாவுடைய அண்ணன் வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளராக அவர் இருக்கிறார். அதாவது அதாவது விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்த அவருடைய அண்ணன் வந்து ஒரு குற்ற வழக்குல போறாரு. உடனே அவங்கள குற்ற வழக்கை விட்டு நீக்கிறாங்க. குற்ற வழக்குல இருந்ததுனால ரசிகர் மன்றத்துல நீக்கிறாங்க. அவரு போய் அடைக்கலமாக திமுக போய் ஐக்கியமாயிடுறாரு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இது நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா அப்பவே நீங்க கண்டிச்சிருக்கலாம். அதாவது உங்க அண்ணன் வந்து குற்ற வழக்குல இருக்கிறாரு, உங்க குடும்பத்துல உள்ளவங்களை வந்து எங்க ரசிகர் மன்றத்திலேயோ வேற எதுலயோ நீங்கள் பணியாற்ற வேண்டாம், உங்கள் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படுகிறது அன்னைக்கே செவனியா இருக்கும்ல. இல்ல அதை பண்ணிருப்பாங்க. அரசியல் ரீதியானதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது வந்து பெரிய பொறுப்பு, அது வந்து சர்வசாதாரணமா தூக்கி எது இருந்தாலும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவிக்கே மட்டும் இல்ல சார், எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பகுதி அந்த பகுதியில எந்த சமூகம் வந்து நீங்க இதைத்தான் பார்க்கணும். அஜிதாவுடைய எப்படி காரை மறிச்சாரோ எப்படி புலம்புனாரோ அதே போலதான் அண்ணா அறிவாலயத்துல கார்ல ஏற போறாரு ஸ்டாலின். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி வந்து விட மாட்டேங்காங்க, ஒரு எம்எல்ஏவே விட மாட்டேங்காங்க. அப்ப அவரு சத்தம் போடுறாரு. அப்ப உடனே ஒரு ஸ்டாலின் என்ன கண்டுக்கலாம் போயிட்டாரா என்ன சலசலப்புன்னு கூப்பிட்டு அங்க பக்கத்துல வர வச்சு அதுதான் திமுக இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. இப்ப நடந்தது அந்த அஜிதா நிகழ்வுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது, திமுக நடந்தது. உடனே அவரு ஸ்டாலின் பார்வையில நடந்த உடனே கூப்பிட்டு அழைச்சாரு. சார் இப்ப போக வேண்டியதானே சார், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, ஏன் இப்ப அந்த ஸ்பாட்டுக்குலாம் ஏன் போகல? வெல்லும் தமிழ் பெண்கள் என்ன வெல்லும் தமிழ் பெண்கள் புரியல சார் எனக்கு அந்த கேள்வி வருது. ஒரு பக்கம் நீங்க அந்த மாநாடு நடத்துறீங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் நடத்துறீங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூண்டோட குண்டுகட்டா வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க. இடைநிலை போராசிரியர்கள் என்ன கேட்கறாங்க, சம வேலை சம ஊதியம். நீங்க சொன்ன தேர்தல் அறிக்கை இது, அதைத்தான் கேட்கறாங்க, அதை நிறைவேற்றுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப அங்கங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, எல்லாமே நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில உள்ள விஷயத்தை தான் அவங்க கேட்டு போராட்டம் பண்றாங்கன்னா அதற்கு போய் இறங்கி வந்து ஒரு பேச்சு வார்த்தைக்கு முடிவு கொண்டு வராம நீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் எங்க பெண்கள் வென்றிருக்காங்க? அதை வந்து நீங்க என்ன சொன்னாலும் நாங்க தேர்தல் விழா ஆரம்பிச்சாச்சு, தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் நாங்க மாநாடு நடத்துவோம், நாங்க தேர்தல் அறிக்கை தலைப்பை மாத்தணும். நீங்க அப்படி போடக்கூடாது, தலைப்பு தப்பு.
வெல்லும் தமிழ் பெண்கள் போராடும் தமிழ் பெண்கள் நீங்க தலைப்பு நாங்க ஓட்டு பொறிக்குமா எங்களுக்கு பதவி வேணும். போராடும் தமிழ் பெண்கள் வைங்க, நீ என்ன வேணாலும் போராடு. திரும்ப தேர்தல் அறிக்கையில என்ன கொடுப்பீங்க? தேர்தல் அறிக்கை நீ என்ன கொடுப்பீங்க? 505 தேர்தல் அறிக்கை கொடுத்து 66 தான் நிறைவேறுகின்றது அன்புமணி ராமதாஸ் ஐயா புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் தேர்தல் அறிக்கை நம்முடைய எம்பி கனிமொழி தலைமையில இவ்வளவு பொங்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இல்ல என்ன கொடுப்பாங்க நான் கேக்குறேன் சார். நாங்க இந்த கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? நீங்க என்ன வேணா நாங்க எல்லாமே கொடுத்தீங்க. நாங்க கட்சி வச்சிருக்கோம். நீங்க எங்க சுத்தினாலும் அங்க இது இவிஎம் மிஷின்ல எங்க சின்னம் இருக்கும், உங்க சின்னம் இருக்காது. நாங்க அரசியல் கட்சியே நாங்க இருக்கிற ஒரு 5 கட்சி இருக்கோம்னா அந்த சின்னம் தான் இருக்க போகுது. நீங்க இதுலயா ஓட்டு போட்டுதான் ஆகணும். அதனால நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும். அதோட சேர்ந்து எங்க டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் தான் இன்னைக்கு அதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். காமராஜர் காலத்து வரைக்கும் எம்எல்ஏ ஆனவர் கக்கன் பண்றதுல அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்கல, ஒரு கம்பெனி நடத்தல, அவர் சொந்த ரியல் எஸ்டேட் பண்ணல, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவரு காமராஜரோ அந்த அவருடைய அமைச்சர்களோ அவங்க எல்லாம் அரசியலை மட்டும் செய்து விட்டு அப்படியே ஒதுங்கி கொண்டார்கள். பொது மக்களுக்கான சேவை செய்து விட்டு சென்று விட்டார்கள். இப்ப எங்களுக்கு மக்கள் சேவையை விட எங்களுக்கு எங்கள் மக்களுடைய சேவை எங்களுக்கு தனி விமானத்துல போடும். எத்தனை கம்பெனிகளோட நாங்க ஷேர் வச்சுக்கிடலாம் அப்படின்னு. நான் ஒரு எம்எல்ஏ ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கல்லூரி நடத்தணும், ஒரு 4 பள்ளிக்கூடம் நடத்தணும், 4 கம்பெனி நடத்தணுங்கிற மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய சிந்தனைகளை தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்தை உருவாயிருச்சு. ஆகவே இது கார்பரேட் நிலைமையில வந்துகிட்டு இருக்கிறதுனால இது ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஜனநாயக அரசியலை, அதாவது எதிர்பாராத மக்களுக்காக பணியாற்றக்கூடிய சமூக அக்கறை உள்ள வேட்பாளர்களை அந்த கட்சியை நீங்கள் ஆதரித்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றமே உருவாக முடியுமே தவிர தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் அது சொல்றோம் அப்படின்னா எங்களால முடிஞ்சதை எங்க கார்பரேட் எங்களுக்கு தேவை போக மிச்சம் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது செய்வோம். என்ன பிரச்சனை தெரியுமா சார்? தேர்தல் அறிக்கையை லீகலி இல்ல, சட்டத்துல இடம் கிடையாது, கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எங்களோட விருப்பம் தான் அது. நாங்க அறிக்கை கொடுத்ததுனால கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி எதுவுமே இல்ல. அதுதான் பிரச்சனை. இங்க இருக்கிற மாநில கட்சியில உள்ளவங்க தான் மக்களவை உறுப்பினராக போறாங்க. அந்த எப்படி உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக விஷயங்களை செய்ய முடியும்? எங்க மது விற்பது தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் மது விற்பனை கூடாது அப்படிங்கிறது தேர்தல் விதி. ஆனா தேர்தல் நடத்துகின்ற முத நாள் வரைக்கும் டாஸ்மார்க் சரக்குகளை வித்துக்கிடலாம். தேர்தல் தேதி அறிவித்ததுல இருந்து தேர்தல் ரிசல்ட் முடிவு வர்ற வரைக்கும் அங்க கடையை மூடி இருந்தா அந்த இவங்க தேர்தல் ஆணையம் சொன்ன விதிப்படி கரெக்ட். தேர்தல் தேதி அறிவித்ததுல இருந்து சேர்ந்து பல கோடி போகுது. அப்போ அதுக்காகவே 5 ஆண்டு காலம் பணத்தை சேமிச்சு வச்சாதான் இந்த மதுப்பிரியர்களை மடக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கு. அத பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்ல வேண்டும். அதன் மூலமா நம்ம பதவி சுகம் அடையலாம் என்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநில அரசியல்வாதிகளுக்கு அது புரையோடி போயிருச்சு. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த வருகின்ற 2026 இந்த பகுத்தறிவு பூமியிலே நல்ல அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுத்து ஒரு கக்கன் போன்றவர்கள், ஒரு காமராஜர் போன்ற நல்ல தலைவனை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு எடுத்தால்தான் அரசியல் மாற்றம் வரும் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்யும். உங்களுக்கு 3000 5000 மது பிரியர்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? குடும்ப தலைவிகளுக்கு போயிடும். குடும்ப தலைவி யார் பேர்ல இருக்குதோ அவங்களுக்கு தான் 5000 3000 அவங்க தான் கைரக வச்சு வாங்க முடியும். அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? 1926 சுயேட்சையாக முதல்வரானவர் சுப்பராயன். அன்னைக்கு சமூக நீதி கட்சியும், இன்னைக்கு சமூக நீதி கட்சியை பத்தி பேசுகின்ற திமுகவுக்கும் சொல்றேன், திகாவுக்கும் சொல்றேன், எல்லாத்துக்கும் எல்லா அக்காவுக்கும் சொல்றேன், அது அதிமுகவுக்கும் சொல்றேன். 1926 சமூக நீதி கட்சியவே கையில் வைத்துக் கொண்டு முதல்வரானவர் சுப்பராயன், நாமக்கல் சுப்பராயன். 2026 சுயேட்சைகளை எல்லாம் நல்ல சிந்தனையாளர்கள் இந்த கார்பரேட் அரசியலை தவிர்த்து விட்டு தூய்மையான அரசியலை டாஸ்மார்க், அதான் சொல்றேன், கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மதுப்பிரிய 61% பேர் மனசு வைத்தால் 1926 சுயேட்சை வேட்பாளர் சுயேட்சை சுப்பராயன் ஆட்சியை பிடித்தது போல் 2026 சுயேட்சை செல்லப்பாண்டியன் மதுப்பிரியர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா சார்? என்னது 3000 5000? அப்படி நாங்கள் ஆட்சி அமைக்காமல் நீங்களே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 3000 பெண்களுக்கு பெண்கள் கையிலே கொடுத்தால் எங்களுக்கு 3000 கொடுக்கணும். அப்படி அதுதான் சொல்றேன். இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியா நாங்க இருக்கோம். 3000 5000 எது தீர்மானிக்கும் என்று சொன்னால், இப்ப ஜனநாயகம் வந்துட்டாரு,
விஜய் இன்னும் 10 நாளுக்குள்ள அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ரவுண்டு வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டு என்ன மார்க்கெட்டு? ஷேர் மார்க்கெட் மாதிரி விஜய் அவர்கள் இன்னைக்கு கம்முன்னு இன்னும் ஒரு 10 நாளைக்கு கம்முன்னு இருந்தாருன்னா, தைப்பொங்கல் வர 15ஆம் தேதி வரைக்கும் கம்முன்னு இருந்தாருன்னா 2000 ரூபாய் கொடுப்போம். 3000 5000 அவர்தான் டிசைட் பண்ணும். 3000 5000 10,000 என்பதை தமிழக வெற்றி கழகம் விஜய் தான் தீர்மானிப்பார். ஆகவே ஐயா தயவு கூர்ந்து விஜய் அவர்களே, ஆட்சியில் இருக்கின்றவர்கள் பதறுகின்ற அளவுக்கு நீங்கள் சுற்றி வந்தால் பாட்டில் பிரியர்கள் இந்த புத்தாண்டை புத்துணர்ச்சியோடு கொண்டாடுவார்கள். எங்களுக்கும் கொஞ்சம் வேணுங்கிற அளவு கவனிப்பார்கள். அந்த 1ஆம் தேதியிலிருந்து விடாமல் நீங்கள் 15 நாள் தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து திட்டங்களை வைத்தால் எங்களுக்கு பொங்கல் பரிசு பொங்கிக் கொண்டு எப்படி ஈரோடு தேர்தலை 25,000 கொடுத்தார்களோ 25,000 வரைக்கும் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அது உங்கள் கையில் இருக்கிறது. வெள்ளி கொலுசெல்லாம் விட்டுட்டீங்க ஈரோட்ல. வெள்ளி நாங்க அதுக்குள்ள வாங்கிடுவோமா? நாங்க அதாவது விஜய் அவர்கள் இந்த 3000 5000 என்பதை நீங்கள் 25,000க்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்கிறேன்.